மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம குளோபல் வார்மிங்னா என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடியது புவி வந்து வெப்பமாகிறது, புவி வெப்பமடைதல். உங்களுக்கு அழகாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூமி எரிஞ்சிக்கிட்டு இருக்க பூமி வந்து ஒருத்தர் வந்து கையால் தாங்கிட்டு இருக்காரு. இது இவ்வளோ அருமையாக வந்து குளோபல் வார்மிங்கை வேறு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. Global warming is the current increase in temperature of the earth's surface as well as its atmosphere. இப்போ குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடியது என்ன? லேண்டு, வாட்டர், அப்புறம் ஏர், இந்த மூணுத்துலேயும் டெம்பரேச்சர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். Average temperature around the world have risen by 0.7 degree Celsius over the last 100 years. இப்போ லாஸ்ட் 100 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, உலகத்தினுடைய சராசரி வெப்பநிலை வந்து 0.75 டிகிரி செல்சியஸாக அதிகமாகிருக்கு. About 2/3 of this increase has occurred since 1975. அப்போ இதில் 3/2 பங்கு 2/3 இயர் 1975க்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு ஆர் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வார்மிங் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த பூமியை வந்து வெப்பமாக்கக்கூடிய கேஸஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரீன் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க, பசுமை நிற வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் சொல்லக்கூடியது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு கேட்கலாம், இதை நீங்கள் எழுதணும். ஸோ இட் இஸ் கால்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். த கார்பன் டை ஆக்சைடு இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு 50% ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்க்கு வந்து க்ரீன் ஹவுசஸ் கேஸஸ் வந்து காரணமாக இருக்குன்னு சொன்னோம். அதில் 50% கான்ட்ரிபியூஷன், அதாவது பாதிக்கு பாதி குளோபல் வார்மிங் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. த பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் அண்ட் அதர் பயோமாஸ் டிஃபாரஸ்டேஷன் ரிசல்ட் இன் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பார்த்திங்கன்னா ஃபாசில் ஃபியூல்னு என்ன அர்த்தம்? பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் வந்து நம்ம எரிக்கிறதுனால. பயோமாஸ்னால் உயிரி பொருட்களை எரிக்கிறதுனால, காடுகளை அழிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இங்கே வந்து உருவாகுது. In the past, when the earth experienced increases in temperature, it was the result of natural causes, but today it is being caused by human activity. சரி சார், ஃபாஸ்ட்டில் எப்படி சார் வந்து டெம்பரேச்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து இயற்கை காரணம், நேச்சுரல் காசால் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன சொல்கிறது, வால்கானிக் எரப்ஷனு, அந்த மாதிரி இயற்கையால் புவி வெப்பம் அடைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புவி வெப்பமடைகிறதுக்கு குளோபல் வார்மிங்க்கு நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டியும் ஒரு காரணமாக இருக்குது. குளோபல் வார்மிங் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் எக்கோசிஸ்டம். அப்போது பூமி வெப்பமானால் என்ன ஆகும், குளோபல் வார்மிங் வந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படும், ஹார்டிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய தோட்டக்கலை பாதிக்கப்படும், இங்கே சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும். Reduced rainfall, higher temperature and increased pest weed growth hamper farming. அப்போ மழை அளவு குறைஞ்சிரும், வெப்பம் வந்து அதிகமாகும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பூச்சிக்கொல்லிகள், களைகள் அதிகமாக போகும். அதனால் விவசாயம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படும். Threats to health arise due to increase in disease carrying vectors such as mosquito resulting in malaria, dengue fever, encephalitis and yellow fever. அப்போ இது மாதிரி இந்த குளோபல் வார்மிங்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் கண்டிஷன் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் டிசீஸ் கேரிங் வெக்டார், அதாவது நோயை பரப்பக்கூடிய உயிரிகள், அதான் டிசீஸ் கேரிங் வெக்டார், நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் என்னென்னு மஸ்கிட்டோனால் மலேரியா வருது, டெங்கு ஃபீவர் வருது. இங்கே என்சிபெலட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து மூளையில் ஏற்படக்கூடிய வீக்கம், எல்லோ ஃபீவர், இதெல்லாம் வந்து
குளோபல் வார்மிங்னால் உருவாகக்கூடிய குளோபல் வார்மிங் ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த டிசீஸ் கேரிங் வெக்டார் வந்து உருவாகும். அது உருவான நம்ம கீழே பார்த்த எல்லா நோய்களும் வர ஆரம்பிக்கும். An increase in the global average surface air temperature of such magnitude will bring about alarming changes in rainfall pattern and other climatic conditions, resulting in serious ecological disequilibrium. சரி சார், இந்த டெம்பரேச்சர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதனால் என்ன சார் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மழை பெய்யுறது வந்து டயத்துக்கு சீசனுக்கு இருக்காது. அதான் ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுங்கிறான், கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறுங்கிறான். அதே நேரத்தில் சுற்றுப்புற சூழலில் வந்து ஒரு சமமில்லாத சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலைமை உண்டாகும். இதெல்லாம் வந்து குளோபல் வார்மிங்னால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அடுத்த டாபிக் நம்ம பார்க்குறது கிளைமேட் சேஞ்ச், பருவகால மாற்றம். கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லக்கூடியது என்ன? பருவகால மாற்றம். அதான் சீசனில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். The climate change refers to seasonal changes over a long period with respect to the growing accumulation of greenhouses in the atmosphere. ஸோ கிளைமேட் சேஞ்சஸ் எப்படி சார் உருவாகுது அப்படின்னா, அட்மாஸ்பியரில் க்ரீன் ஹவுசஸ் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இல்லைங்களா, என்னென்ன சொன்னோம், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, குளோரோஃப்ளோரோ கார்பனு, நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் அட்மாஸ்பியரில் அதிகரிக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹேவ் ஷோன் தட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் சின்ஸ் த பிகினிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ இந்த இவ்வளோத்துக்கும் காரணம் யாருன்னா மனிதனும் ஒரு காரணம். இவனுடைய இந்த கிளைமேட் சேஞ்சஸ் காரணம் இவனு கேட்டிங்கன்னா, எப்போ இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கினானோ, எப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்து மிஷின்லாம் வர ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே அவனுடைய இந்த கிளைமேட் சேஞ்சஸ்க்கு மனிதனும் ஒரு காரணமாயிட்டான். Have contributed to an increase in the concentration of carbon dioxide in the atmosphere by as much as 40%. அப்போ இது நமக்கு இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு, இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்போல்லாம் மிஷின்லாம் வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்தே கிளைமேட் சேஞ்சஸ் வந்து மாற ஆரம்பிச்சிட்டு, அப்போ மனித நடவடிக்கைகளும் அது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம். அப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 280 parts per million அப்படி சொல்கிறோம். இது வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட். இண்டஸ்ட்ரியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 280 parts per million கார்பன் டை ஆக்சைடு அளவு சொல்லக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு. அதே வந்து 2016 பாருங்களேன் 402 parts per million அப்படியே டபுள் ஆகிருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அப்படியே டபுள் ஆகிருக்கு இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், கிளைமேட் சேஞ்சஸ், இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடைய அளவு. இன்னும் சொல்ல போனால் கார்பன் டை ஆக்சைடைய அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்படியே டபுள் ஆகிருக்கு ஆஃப்டர் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ இது வந்து குளோபல் வார்மிங்க்கு காரணமாக இருக்குது. கிளைமேட் சேஞ்சும் குளோபல் வார்மிங்க்கு ஒன் ஆஃப் த ரீசன். Several parts of the world have already experienced in the warming of coastal water, high temperature, a marked change in rainfall pattern, and an increased intensity and frequency of storms. Sea levels and temperatures are expected to be rising. இப்போ உலகத்தில் வந்து இந்த குளோபல் வார்மிங் வந்து ஒவ்வொரு நாடாக வந்து அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஆட்பட்டுக்கிட்டே வராங்க. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, அதனால் கோஸ்டல் வாட்டர் முன்னாடிலாம் கடற்கரை போனால் ஜில்லுன்னு இருக்கும், இப்போ அந்த ஜில்லுன்ற காற்றே இல்லை இல்லையா, வெப்ப காற்று அடிக்குது. இப்போ அதிக வெப்பநிலை, இங்கே மழை பெய்யக்கூடிய சீசன் மாறுறது, இது எல்லாமே பல்வேறு நாடுகளில் சராசரியாக இன்றைக்கி ஆயிடுச்சு, சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றா மாறிடுச்சு. அதே நேரத்தில் ஸ்டோம், புயல்லாம் சொல்கிறோம்ல, அதனுடைய தீவிரம், அதனுடைய வேகம் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு இன்றைக்கி கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாக. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் சீ லெவல் அதிகரிக்க தோணும், டெம்பரேச்சர் வந்து இன்னும் கூடுதலாக ரைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து ஒரு ஆபத்தான எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆசிட் ரெயின் பார்க்க போகிறோம். ஆசிட் ரெயின் பார்த்தோம், இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த கான்சிக்யூஷன்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய ஒரு மோசமான விளைவு தான் இந்த ஆசிட் ரெயின். It occurs when emissions from factories
cars and or heating boiler contact with the water in the atmosphere. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கார்லேருந்து வரக்கூடிய ஹீட்டிங் பாய்லர்லேருந்து வரக்கூடிய அந்த எமிஷன் புகை இருக்கு இல்லையா, அது வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற வாட்டரோட கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆசிட் ரெயின் உருவாகுது. These emission contain nitrogen oxide, sulfur dioxide and sulfur trioxide. அப்போ அது மாதிரி அந்த ஃபேக்ட்ரி காரு ஹீட்டிங் பாய்லர்லேருந்து வரக்கூடிய அந்த புகையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு இருக்குது. which when mixed with water becomes sulfurous acid, nitric acid and sulfuric acid. அப்போ மேலே சொன்ன எல்லா கேஸஸும் வாட்டரோட கலக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஃபார்ம் ஆகிடுது, ஆசிட்டாக மாறிடுது. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து சல்ஃபரஸ் ஆசிடாக மாறுது, நைட்ரஜன் ஆக்சைடு வந்து நைட்ரிக் ஆசிடாக மாறுது இல்லையா. அப்போ இது வந்து ஆசிடாக மாறுது. இது என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா இப்போ ஃபேக்ட்ரிலேருந்து வர்றது, கார்லேருந்து வரக்கூடிய ஹீட்டிங் பாய்லர்லேருந்து வரக்கூடிய எமிஷனால் இது உருவாகுது. அதே நேரத்தில் நேச்சுரலாலையும் இப்போ வால்கானிக் எரப்ஷன் எரிமலை வெடிக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த எரிமலை வெடிப்பு நடக்கும்போது இந்த கேஸஸ் வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. It can have harmful effects on plants and aquatic animals and infrastructure. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா கடல்வாழ் உயிரினங்கள் விலங்குகள் வந்து பாதிக்கப்படுது. இதுதான் ஆசிட் ரெயின். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இ-வேஸ்ட்டு. இ-வேஸ்ட்னு சொன்னால் எலக்ட்ரானிக் வேஸ்ட், நம்ம உபயோகப்படுத்தி தூக்கி போட்ட எலக்ட்ரானிக் குட்ஸு, கம்ப்யூட்ரு, ரெஃப்ரிஜிரேட்டரு, ஃபேனு எல்லாம் சேர்ந்தது தான் இ-வேஸ்ட்டு. Electronic waste, which is commonly referred as e-waste, is the new byproduct of the infotech society. இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வர ஆரம்பிச்சதோ அதுலேருந்து நம்ம நிறையா வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். கம்ப்யூட்டர், ரெஃப்ரிஜிரேஷன் எல்லாம் நமக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே அதான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எ ஃபிசிக்கல் வேஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓல்டு டிஸ்கார்டட், நம்ம தூக்கி போடக்கூடிய பழைய பொருட்கள். அதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ், இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சிச்சு, எண்ட் ஆஃப் லைஃப் எலக்ட்ரானிக்ஸு, இதெல்லாம் வந்து இ-வேஸ்ட்னு சொல்லக்கூடியது. சரி சார், இ-வேஸ்ட்டில் என்னென்னலாம் வருது அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷ்னர், செல்லுலார் ஃபோனு, கம்ப்யூட்ரு, அப்புறம் அதர் எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் நம்ம இ-வேஸ்ட்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன, இ-வேஸ்ட் எப்படி சார் வருது அப்படின்னா நம்ம கன்சூமர் பயன்படுத்தக்கூடிய டிவி, கம்ப்யூட்டரு, ஆடியோ எக்யூப்மெண்ட்டு, டிவிடி பிளேயரு, டெலிஃபோனு, ஃபேக்ஸு, ஜெராக்ஸ் மிஷினு, ஒயர்லெஸ் டிவைஸு, வீடியோ கேமு அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் சம்மந்தமான எல்லா பொருட்களும் அதனுடைய பயன்பாடு முடிஞ்சு நம்ம தூக்கி போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இ-வேஸ்ட்டாக மாறுது. இ-வேஸ்ட்டு சோர்ஸஸ் ஆஃப் இ-வேஸ்ட்டு. ஹோம் மூலயமா என்னென்ன எலக்ட்ரானிக் வேஸ்ட்லாம் வருதுன்னா பர்சனல் கம்ப்யூட்டர், டெலிவிஷனு, ரேடியோ, செல்ஃபோன், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், சிடி பிளேயர், ஃபேனு, எலக்ட்ரிக் அயன். ஹாஸ்பிட்டலில் பர்சனல் கம்ப்யூட்டர், மானிட்டர், இசிஜி டிவைஸு, மைக்ரோஸ்கோப்பு, இன்குபேட்டர், இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடிய சோர்ஸஸ்ஸு இ-வேஸ்ட்டு. கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் பர்சனல் கம்ப்யூட்டர் வருது, ஃபேக்ஸ் மிஷின் இருக்குது, ஜெராக்ஸ் மிஷினு, ஸ்கேனரு, ஃபேனு, டியூப்லைட்டு, ஏர் கண்டிஷனர், இதெல்லாம் வந்து வீணாக பண்ணால் தூக்கி போடுறாங்க. அதனால் வரக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து. ப்ரைவேட் செக்டார்லேருந்து வரக்கூடிய ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரீஸ், பர்சனல் கம்ப்யூட்டர், பாய்லர், மிக்சர், சிக்னல் ஜெனரேட்டர், இன்குபேட்டர், இது எல்லாமே சோர்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு. நம்ம அடுத்த பார்க்க போகிற டாபிக் வந்து சாலிட் வேஸ்ட். Solid waste is basically discharge of useless and unwarranted materials as a result of human activity. இப்போ சாலிட் வேஸ்ட்னால் நம்ம பயன்படுத்தக்கூடிய அதை மனிதர்கள் பயன்படுத்திய தேவையில்லாத பயனற்ற பொருட்களை தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தூக்கி போடுறோம் அப்படின்னா அது வந்து சாலிட் வேஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து சாலிடாக இருக்கலாம், செமி சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம். அப்போ நம்ம ஹவுஸ் ஹோல்டு, நம்ம வீட்டில் இல்லங்களில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தூக்கி போட்டோம்னா அது சாலிட் வேஸ்ட்னு சொல்கிறோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வரக்கூடியது, இறந்து போன அனிமல்கள், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் இருக்கக்கூடிய டெப்ரிஸ், அதுவும் வந்து வேஸ்ட்டு தான், குப்பைகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆஷஸ், சாம்பல்கள், அப்புறம் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் சாலிட் வேஸ்ட்னு சொல்கிறோம். வென் வேஸ்ட் இஸ் நாட் ரிமூவ்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ் இன் டைம் இட் போசஸ் சிவியர் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஹசார்ட்ஸ். அப்போ பொது இடங்கள்லையும் தெருக்கள்லையும் அந்த குப்பைகள்லாம் வந்து
எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்கன்னா அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பொதுநலன் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் சில ஹைஜீன் ஹசார்ட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.